வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வெறும் 4 வருஷத்துல இந்தியாவோட வரலாற்றையே மாத்தி எழுதின ஒருத்தரை பத்தி. அவர் யாருன்னு கேக்குறீங்களா? முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பாபரை பத்தி தான். யோசிச்சு பாருங்க, வெறும் 4 வருஷத்துல ஒரு பெரிய பேரரசை உருவாக்க முடியுமா? அதுவும் புதுசா ஒரு நாட்டுக்கு வந்து அங்க இருக்கிற சவால்களுக்கு நடுவுல இது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க இந்த சுவாரஸ்யமான வரலாற்று புதிர்க்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம். சரி, பாபர் இந்தியாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரோட வெற்றிக்கான விதை அங்கதான் போடப்பட்டிருக்கு. அவரோட முழு பெயர் ஜாகுருத்தீன் முகமது பாபர். இந்த ஜாகுருத்தீன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம். பாருங்க, பேருக்கேத்த மாதிரியே ஒரு புது சாம்ராஜ்யத்தோட நம்பிக்கையாதான் அவர் இந்தியாக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாபரோட ரத்தத்துல சரித்திரத்தோட 2 மிகப்பெரிய மாவீரர்களோட வம்சம் கலந்திருக்கு. ஆமாங்க, அவரோட அப்பா வழி தைமூர் வம்சம், அம்மா வழி செங்கிஸ்கான் வம்சம். இப்படி ஒரு பரம்பரையிலேருந்து வர்ற ஒருத்தருக்கு வெற்றிங்கிறது கூடவே பிறந்த ஒண்ணுதான்னு சொல்லலாமா? நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த 12 வயசுல பாபர் ஒரு முழு ராஜ்யத்துக்கே அரசராயிட்டார், ஃபர்கானாங்கிற இடத்துக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போர், அரசியல் சூழ்ச்சின்னு எல்லாத்துலேயும் அவர் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்க்கு வரோம். பாபரை இந்தியாவுக்கு வர வச்ச அந்த ஒரு தருணம். இது அவர் தேடி போன வாய்ப்பில்ல, அவரே தேடி வந்த ஒரு இன்விடேஷன். அப்போ யார் அந்த இன்விடேஷனை கொடுத்தது? வேற யாரும் இல்ல. அப்போ டெல்லி சுல்தானா இருந்த இப்ராஹிம் லோடி மேல செம கடுப்புல இருந்த சிலர் தான். பஞ்சாப் ஆளுநர் தௌலத் கான் லோடி, சுல்தானோட சொந்தக்காரர் ஆலம்கான், அப்புறம் மேவார் அரசர் ராணா சங்கா. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் நீங்க வாங்க லோடிய காலி பண்ணலான்னு பாபருக்கு அழைப்பு விடுத்தாங்க. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு பாபர் இந்தியாக்குள்ள நுழைஞ்சதும் அடுத்த 4 வருஷத்துக்கு வட இந்தியாவோட சரித்திரமே போர்க்களத்துல தான் எழுதப்பட்டுச்சு. அந்த 4 முக்கியமான போர்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்டை பாருங்க. இதுதான் முகலாய சாம்ராஜ்யத்தோட ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். 1526ல் ஆரம்பிச்சு 1529 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த வரிசையான வெற்றிகள் மூலமா அவர் எப்படி தன்னோட சாம்ராஜ்யத்தை கட்டினாருன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. பாபரோட வெற்றிக்கு முக்கியமான சீக்ரெட் வெப்பன் எது தெரியுமா? அவரோட பீரங்கி படைதான். யானை, குதிரைன்னு பார்த்து பழகின இந்திய படைகளுக்கு பீரங்கியோட அந்த காதை பிளக்கிற சத்தமும் வெடிமருந்தோட தாக்குதலும் ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. இந்த புது டெக்னாலஜியை அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தினது தான் ஒவ்வொரு போரோட ரிசல்ட்டையும் மாத்துச்சு. இந்த வெற்றிகளை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பாருங்க. முதல்ல 1526ல் பானிபட் போர்ல ஜெயிச்சு டெல்லி, ஆக்ராவை பிடிச்சாரு. அடுத்த வருஷமே பாருங்க, தன்னை இந்தியாவுக்கு கூப்பிட்ட ராணா சங்காவையே கான்வா போர்ல தோற்கடிச்சு தன்னோட பெரிய எதிரியே காலி பண்ணிட்டாரு. அப்புறம் 1527ல் சந்தேரியையும், கடைசியா 1529ல் காக்ரா போர்ல மீதி இருந்தவங்களையும் ஜெயிச்சு வட இந்தியாவோட ஒரே தலைவனா நின்னாரு. ஆனா பாபர்னா வெறும் போர், வாள்வீச்சு மட்டும்னு நினைச்சிடாதீங்க. போர்க்களத்துக்கு வெளியில அவருக்கு இன்னொரு முகமும் இருந்துச்சு. அவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஏன் ஒரு நேச்சர் லவ்வர்னு கூட சொல்லலாம். வாங்க அவரோட அந்த சைடையும் கொஞ்சம் பார்க்கலாம். இது பாபரே அவரோட சுயசரிதையான துசுக்-இ-பாபரியில எழுதினது. துருக்கி மொழியில எழுதப்பட்ட இந்த புக்கு வெறும் போற பத்தின டைரி மட்டும் கிடையாது. அவர் போன இடங்கள்ல இருந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட எவ்வளோ ஆழமா கவனிச்சிருக்காருன்னு இதுல பார்க்க முடியுது. உண்மையிலேயே ஒரு சூப்பர் அப்சர்வர் அவரு. ஆமாங்க, வாளை எவ்வளோ ஷார்ப்பா யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி பேனாவையும் ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. துருக்கி, பாரசீக மொழிகள்ல அவர் எழுதின கவிதைகளும் குறிப்புகளும் கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் அவரோட மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. இன்னைக்கு நாம பார்த்து ஆச்சரியப்படுற முகலாய கட்டடக்கலைக்கு முதல் விதைய போட்டதே பாபர் தான். பர்ஷியன் ஸ்டைல்ல கார்டன்ஸ், பில்டிங்ஸ்னு அவர்தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு. இதுதான் பின்னாடி தாஜ்மஹால் மாதிரி பிரம்மாண்டங்கள் உருவாக ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சரி, இவ்ளோ குறுகிய காலத்துல இத்தனை பெரிய விஷயங்களை சாதிச்ச பாபரோட கடைசி காலத்தை பத்தியும் அவர் விட்டுட்டு போன லெகசி பத்தியும் பார்த்து இந்த டாபிக்கை முடிக்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, எவ்வளோ வேகமா எல்லாம் நடந்திருக்குன்னு. 1526ல் சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாரு, 1529ல் அதை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. ஆனா அடுத்த வருஷமே 1530ல் அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடுது. பாவம், கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்தை அனுபவிக்க கூட அவருக்கு பெருசா டைம் கிடைக்கல. திரும்பவும் சொல்றேன், அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் 4 வருஷம், இந்த 4 வருஷ தொடர் வெற்றிகள் தான் அடுத்த 300 வருஷத்துக்கு இந்தியால ஆள போற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரமா மாறுச்சு. யோசிச்சு பாருங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஒருவேளை அன்னைக்கு வந்த அந்த இன்விடேஷனை பாபர் வேண்டான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? முகலாய சாம்ராஜ்யமே உருவாகியிருக்காது.
அப்போ இன்னைக்கு நாம பார்க்கிற இந்தியாவோட கலை, கலாச்சாரம், ஏன் அரசியல் வரைபடம் கூட மொத்தமா வேற மாதிரி இருந்திருக்குமே, இல்லையா?